இன்றைக்கான எபிசோடில் சிவாவோட அம்மா நீ எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அவள் வாயிலே வர வச்சு அவளை வெளில அனுப்புறதுக்கு தானே பண்ணுற சிவா, நீ அமைதியாக இருக்கிறதுக்கவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக தான் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே சிந்து கேட்டுறாங்க. கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு சிவா கால் பண்ணும்போது கூட அட்டன் பண்ணாமல் ரொம்பவே இது பண்ணுறாங்க. பைரவி அவங்க அத்தைக்கிட்ட கேட்குறாங்க, அத்தை இந்த மாதிரி என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி புதுக்கோட்டைக்கு வராங்க, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அத்தை நைட் நேரத்தை தனியாக அனுப்ப முடியாதம்மா, ஆறுமுகத்தையும் கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது சிவாவோட அம்மா சொல்கிறாங்க, அவளுக்கு தான் ஆறுமுகத்தை கூட்டி போக விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் ஏன்க்கா ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவங்க கால் பண்ணி சொன்னோடனே நான் வந்துடுறேன் கரெக்டாக 6 மணிக்கு அப்படின்னு சொல்லி ஆறுமுகமும் கிளம்புறாங்க. அப்போ ஒருவேளை பைரவி ஏன் நம்மளை இங்கே ஃப்ரெண்ட்ஸை கூட தான் பார்க்க வர வேணாங்கிறா, ஒருவேளை நம்ம இந்த மாதிரி வேட்டி சட்டை போட்டுருக்கனால இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோட் ஷூட்லாம் போட்டு வராங்க. கரெக்டாக வரும்போது ஒரு காரை இடிச்சிட்றாங்க. இடிச்சதுமே நீ எனக்கு இந்த வண்டிக்கு செலவு எல்லாமே நீ பார்க்கணும், நான் எப்படிங்க 2 பேர் மேலே தான் தப்பு இருக்கு, இருந்தாலும் சரி பரவாயில்ல நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது போலீஸ் வந்துடுது. வந்ததுமே நீ ஸ்டேஷனுக்கு வரணும், அப்போ தான் நீ இது பண்ண முடியும், நாங்கள் உன்னை எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு சொல்லி உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடறாங்க. பைரவி கால் பண்ணும்போது நான் ஸ்டேஷனில் இருக்கேன், ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் பைரவி அப்படிங்கும்போது போலீஸ் கால் பண்ணி அவனை வெளிலவே விடக்கூடாது காலைல வரைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிமிஷம் முடிச்சிடறாங்க.